அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்துல நாம ஒரு இடத்துல சக்சஸ் ஆகுறோம், ஒரு வெற்றி ஆகுறோம் அப்படின்னா அங்க சில பேர் தோல்வி அடைகிறாங்க. அப்படி தோல்வி அடையும் பொழுது அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன, அவர்கள் அடுத்து செயல்படுகிற காரியம் என்ன என்பதை யாராலும் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அங்க என்ன பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்க. அவர்களுடைய தோல்வி மன அழுத்தத்திற்குள்ளாக செல்லும், அந்த தோல்வி கோபமாக மாறும், அந்த கோபம் என்ன பண்ணும், ஒரு அக்கிரமம் செய்ய, ஒரு துணிகரம் பாவத்தை செய்வதற்கு என்ன பண்ணும், எழும்பும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இங்க ஆபிரகாம் ஜெயித்த அந்த 4 ராஜாக்கள்ல 2-3 ராஜாக்கள் ரொம்ப பலம் வாய்ந்த ராஜாக்கள். அவங்க எப்படி வேணா ரிவெஞ்ச் எடுக்கலாம். என்றைக்கும் சில பேர் சொல்றது உண்டு, நீ ஜெயிச்சவன்டா அப்படின்னு சொல்லி அது பெருமை பேசுறது உண்டு. நல்லா கவனிங்க, என்றைக்கும் வெற்றி பெறுவது சுலபம், ஆனால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப கடினம். போராடணும் அதுக்காக. பாவத்தில் இருந்து ஜெயிப்பது சுலபம், ஆனால் அந்த பாவம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் நம்மை தற்காத்துக் கொள்வதுதான் கடினம். அல்லேலூயா. வேதவசனம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவம் எங்க இருக்கும், பாவம் வாசற்படியில் என்ன பண்ணிருக்கும், படுத்திருக்கும்.